போறீங்க? கறி சாப்பிட மாட்டேன், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். அட சொல்லு கறி கூட தின்னு கூடாதுடா. போடா சரக்கு எடுத்துடா போடா. எங்கே பத்தாது வேற சுட்டே குயிக்க சிக்கல. ஏய் கருப்பு சீக்கிரம் போடா. குட்டடா மாப்ள வேமா வாடா கறிக்கிச்சுடா சூடா இருக்குடா. குர்ரா தண்ணியிலடா சாரேண்டா குர்ரா. வச்ச தண்ணியா வச்சிருக்காங்களா? கரியம்ல ஒண்ணும்ல 10,000 ரூபாய் மொய் எழுதிருக்க. ஏவாதி பிள்ளைகளா? பச்சை தண்ணி வச்சுட்டு மாப்ள. அடிக்க போறாங்களே. ஐயோ அடிக்க போறாங்க. வாடா வாடா கூப்பிடாடா. மாப்ள தெரியுமாடா? காது குத்துற ஆண்டி வீட்டுல இருக்கோம்டா. முதலாளி நம்ம கணக்குல வச்சு பிடிடாரா. என்னடா சொல்ற? மணி நேரத்து தெரியுதா? 2 மணிடா. ராத்திரி 2 மணி ஆகுதுடா. என்னடா அங்க சத்தம்? வாந்தி எடுத்துட்டா மாப்ள. வாந்தி தாண்டா எடுத்துக்கா. ஐயோ பக்கவே போயிட்டாடா. நல்லா தண்ணி ஊத்தி கழுவு. நிறைய தண்ணி ஊத்துப்பா. அந்த பார்த்தா அதே நல்லா தேய்ச்சி கழுவு. உள்ள பையன் என்னத்தான் தின்னுட்டு வந்தான்னு தெரியல. பஞ்ச மஞ்சளா வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஊத்துப்பா. தம்பி அதை போட்டியா? ஏண்டா இந்த பந்தம் மட்டும் எல்லாம் பொணநாத்த அடிக்குது. முதலாளி ஒரு யோசனை. வா சொல்லு. நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்கல்ல? என்னப்பா இந்த பந்தம் இலை விட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிருவான். ஐடியாவா குடுக்குறேன். புது ஆளுகளை பூரா வேலைக்கு சேர்த்தேன். இனிமே உங்களுக்கு இங்க இடம் இல்ல. போங்கடா போங்கடா. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போங்கடா போங்கடா. போங்கலன்னா மண்டையில உடைச்சிருவேன். கம்மியோட கிண்ணத்தை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. டேய் நம்ம ஊர் தியேட்டர்ல சூப்பர் இங்கிலீஷ் படம் போட்டுருக்காங்க. போலாமா? கடைக்கு போறேன்னா போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நானே என்ன அம்மோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டியா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. அண்ணே ராத்திரிலாம் எங்கிட்டனே போயிருந்த. அம்மா கிணத்தடியில தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டுருச்சுனே. என்னம்மா சொல்ற? அம்மா இங்க அண்ணே சமயக்கட்டுல இருக்கு. என்னம்மா ஆச்சு? வாடா. அம்மா இந்த டிக்கெட் போட்டுருக்க? எனக்கு ஒண்ணு இல்லடா. அம்மா ராத்திரி பூரா நீ எங்க போயிருந்த? இங்க வா. அதை விடுமா, நீ சூதாரமா இருக்கிறது இல்லையா? என்ன காயந்தாண்டா, நீ உட்காரு. என்னம்மா இங்க பாருமா. ஒண்ணு இல்லப்பா, நீ உட்காரு. ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா? என்னையா இப்படி கிறங்கி போயிருக்க? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. இந்தா குடி, காப்பி தண்ணிய குடி. அம்மா தண்ணி வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். மாத்திரை தான் போட்டியா? எல்லாம் போட்டாச்சுடா. மா இங்க வாமா. அண்ணே இந்தானே மருந்து சீட்டு. டாக்டர் அம்மாக்கு மருந்து வாங்கியார சொன்னாங்கண்ணே. அம்மாட்ட காசு இல்லனே. அண்ணே இன்னைக்கு உனக்கு சம்பளம் ஆகுதுனே. காசு வச்சிருப்பேல. மருந்து வாங்க மேலூர் போனேனா மறக்காம நான் கேட்ட அந்த கணக்கு நோட்டு வாங்கி வந்துருனே. அம்மா நான் பள்ளியோட போயிட்டுறேம்மா. வரேனே. வாங்கடா வாங்க வாங்க. மாப்ள சரக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. எவன்டா ஓனரு? கவர்மெண்ட். தப்பிச்சாங்கடா. ஏண்டா டேய் ஒரு கட்டிங் கூட இல்லையாடா? கட்டிங் 35 ரூபா மாப்ள. சரிடா கட்டிங்ல கட்டிங்க கொடுத்ததே 25 ரூபா. அதுல சைடிஸ்க்கே பாதி போயிருச்சு. மீதிக்கு இந்த நாய் பீடி வாங்கிட்டா மாப்ள. எப்ப பார்த்தாலும் நாய் பீடி பீடி. நீ சரக்கடிங்க எவ்வளவு ஆசையா இருந்தேன் நானு. ஏதுடா தெரியாம அடிச்சிட்டடா. செல்லோடா நீ செல்லோடா. இன்னும் நீ அவனை புரிஞ்சுக்கல. ரொம்ப வேடா. என் மனசு புரிஞ்சு நடந்துட்டு ஒருத்தன் தாண்டா. போயிட்டு ரொம்ப சாராயப்படா. பச்சை தண்ணிடா மாப்ள. ஏண்டா தண்ணிய போட்டு ஓனர் அடிப்போங்கற நீ நடிப்போங்கற. அவன்டியாவது ஏதாவது தேர்தான் பாப்போம். வாடா மாப்ள. இல்ல மாப்ள ஆத்தாவுக்கு தலையில அடிபட்டுச்சுடா. என்னடா சொல்ற? என்கிட்ட
மருந்து வாங்குறது கூட காசு இல்ல மாப்ள. இங்கேயும் மருந்து வாங்க காசு இல்லடா. ஏய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இங்க உட்காந்து லந்த கொடுத்துட்டு இருக்க. நானும் சீரியஸா தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். கொடுத்த காசை கருப்பு. அதுக்குதான்டா எங்களை மாதிரி வீடு வாசல் இல்லாம ரோட்ல படுத்தே தெரிக்கணுங்கிறது. டேய் ஓனர் கையில கால ஆச்சு விழுந்து மறுபடியும் வேலையில சேருவோம்டா. வாங்கடா போவோம். திருப்பி போனா கண்டிப்பா சேர்க்க மாட்டான். அவன் கணக்காதான் நம்மள வெளியே வரட்டி விட்டுருக்கான். இன்னைக்கு தேதி 7, சம்பளம் கொடுக்கணும். ஏலே சாராயத்தை சர்போத் மாதிரி குடிச்சு கடை பூரா நாரடிச்சா எந்த ஓனரா சும்மா இருப்பாங்க? டேய் என்னடா உனக்கு மறுபடியும் அந்த கடையில சொன்ன அவ்வளவுதானே? ஆமாடா. ஆனா போற இடத்துல அந்த படிக்கட்டுல ஏதாவது சொன்னியா சைக்கிள் கடை குண்டு பாப்பா பம்பு தான்டா பேசுவான். வாரவன வாங்கடா டேய் போங்கடா. முருகா, இன்னைக்கு உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் பத்தி கிடையாது, கோச்சுக்கிறாத. இருந்தாலும் ஒரு உதவி செய். இன்னைக்கு கடைக்கு எந்த கஸ்டமர் வராம பாத்துக்க. ஏன்னா அந்த பயலால கொலவலி எனக்கு விழுந்துரும். டேய் பயல பர்மனன்ட் ஆயிட்டா போல இருக்க. இல்ல இதுக்கு தாண்டா அம்புட்டு சொன்னேன். அப்பவே கையில கால விழுந்திருக்கலாம். கேட்டியா நீ? சம்பள தேதியானா ஓனர் வெட்டி விட்டான்னு தெரியாம பயல எப்படி வேலை ஆகுறாங்க பாரு. நீ ஓனரை பாத்துக்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். டேய் ரொம்ப விசுவாசமா வேலை பார்க்காங்கடா. பைசா தேராது தேராது. முதலாளி யாரா நீங்க? முதலாளி அம்மாவுக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஓஹோ, மருந்து வாங்குறது கூட காசு இல்ல. நீங்க தான் அந்த அடி இருக்கிற கொஞ்சம் ஒழுங்கா வேலை பார்த்துக்கணும். ஏன்டா அங்க போய் குடிச்சு போட்டு கூத்தாட அடிக்கிறது? எனக்கு கஸ்டமர் போனா கூட பரவாயில்லடா. ஆனா எவ்வளவு பத்தி பொறுத்தனாலும் இந்த நாட்டை போகவே மாட்டேங்குது. ஏன்டா இங்க யாரா கக்கா போறது? இது கடையா உங்க விட்டு கொல்லையா? டேய் டேய் டேய், நீ தானே கக்கா போன? உன் கலர்ல இருந்துச்சு. போய் சொல்லறா அதே நாத்தம். பூச்சி. டேய் அது உட்காராதடா. ஏனே நேத்து தாண்டா நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு வயசு பிள்ளை தூக்க மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளைய இந்த சேர்ல வச்சுதான் குத்த வச்சு குளிப்பாட்டணும்டா. பாத்தீங்களா 2 மாதம் தானே அந்த கல்ல வேலை பார்த்தியான். 2 வருஷமா ஏன் தெரியுமா? இவ்வளவு பந்த பூரா ஆவிலா பறகுடா. தம்பி தம்பிகளா உங்ககிட்ட மட்டும் ஒண்ணு சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாங்க. இதே கடைக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு சோறே போடாம பட்னி போட்டு கொண்டு ஆயிவேன். இந்த இடத்துலதான் துரிதிரிக்க சுத்துச்சு. பேயா சுத்துது இந்த கடையில. டேய் இந்த பேயில ராத்திரி தாண்டா வரும். இந்த பேய் எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், யாரு வேணாலும் வரும். எவ்வளவு யோசிச்சிருந்தோமே. கருப்பு அரக்காசெல்லாம் போயிட்டாங்களா? முதலாளி ஓ இருக்கீங்களாடா? எங்களை மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க கடவுள் மாதிரி. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் முதலாளி. விசேஷத்துக்கு மட்டும் தான் போகணும். இனிமே அடம்பிடிக்க மாட்டோம் முதலாளி. 150 வச்சு கிளறி சேர்த்தாலும் போற முதலாளி. ஆமா முதலாளி. வாங்க துறை வாங்க. எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்க தான். நீ நல்லா இருந்த, இவன் கூட சேர்ந்த கெட்டு போன. பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி மாதிரி. யாரு? நீதான்டா. இத திருப்பி யார சொல்லணுமா? நீங்க செய்யற அட்டுழியத்தெல்லாம் நான் எத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்? நீங்க இல்லைன்னா சின்ன இலங்கன பந்தல் கடை இழுத்து பூட்டிட்டு குப்பரை கடிச்சு படுத்துக்கிட்டு நினைச்சீங்களா? வேற 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்துட்டேன். அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் ஃபேண்டாஸ்டிக் 4. எதுக்கும் கலங்காதவங்க. இங்க இருந்துகிட்டே 4 ஊருக்கு பந்தல் போடுவாங்க. முந்தி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. வேலையெல்லாம் சும்மா ஃப்ரீயா போனாங்க. டேய் இங்க வேலை பார்த்துக்கிட்டு ஃபேண்டாஸ்டிக் 4 எங்கடா? முதலாளி அவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோ. டேய் டேய் வேலையை பாருங்க. ஆனா ஒழுக்கமா இருக்கணும். உங்களுக்கு என்னை விட்டா வேற நாதி என்ன இருக்கு? என்ன சவுண்ட்? அத நாங்க சொல்லணும். சார்ஜ் எடுத்து அடுத்த செகண்டே மாறிடுறாங்க. மதுரை மீனாட்சி இவங்கிட்ட இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும். ஐயா எங்க ஊர் இடையவெட்டி வெள்ளிமலை கோயிலுக்கு கும்பாசி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது பெரிய மனுஷி பண்ணி டொனேஷன் பண்ணும் ஐயா. கொடுத்துருவோம்ப்பா. ஐயா கிளம்புறோம் ஐயா. சரி வாங்க போயிட்டு வரோம். ஐயா வரங்கய்யா, நான் வரமா. கழுவா இதா. என்னடி வெள்ளனே வந்துட்டீங்க இன்னைக்கு? தேனு பெரிய மனுஷி ஆயிட்டா. என்னடி எப்ப? இப்ப 11 மணிக்கு. சரி பேக்க குடு. ஐயோ என் தங்க புள்ள. இவளை கொண்டு போய் மூலையில உட்கார வேடி. கழுவாயே என்ன நீங்க ஏன் மொழியே பெரிய மனுஷி ஆயிட்டா. உன் தங்கச்சி வீடு சொந்தம் வந்து அப்படி போய் சொல்லி விடுங்க. போங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏ முருகா, அட இந்த விஷயத்துக்கு அவனை போய் கூப்பிடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. அதாச்சு அதுக்கு எடுக்கிற வயசுக்கு வந்துட்டியா? குறக்கடை பக்கம் உட்கார வைக்காம பிள்ளை எங்கேயே உட்கார வைடி. முத்துக்கருப்பா இல்ல வயசுக்கு வந்துச்சு. பந்தல்கார கொட்டுக்கார எல்லாத்துக்கும் தகவல் சொல்றா. அவக்குட்டி ஐயா வெக்கத்துக்கு பாரு என் கண்ணே பட்டு போலக்கு.
டேய் விருமா அந்த டைனிங் டேபிள்ல எத்தனை இருக்கு எண்ணி சொல்லு. சரிங்க முதலாளி. டேய் கொம்பு எத்தனை? 32. 32 எல்லாத்தையும் காணா போட்டுருங்க. டேய் எண்ணி சொல்லு. 27 போலாம். தின்னி பயல உருப்பட்டுறோடா நீயே. ஹலோ சீனி அலங்காரம் பந்தல் கடை. 18ஆம் குடி ஊராம்பலார் முத்துகருப்பன் பேசுறீங்க. அண்ணே சின்ன பாப்பா பெரிய மனுஷி ஆயிடுச்சு. பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? என்ன ஒருத்தி மூஞ்சில கூட ரியாக்ஷனே இல்ல. அண்ணே சீக்கிரம் பந்தல் அனுப்பிச்சுடியா. உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். டேய் ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 18ஆம் குடி அம்பலகாரோட கடைசி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சான். உடனே போய் பந்தல் போட்டுருங்க. போங்க முதலாளி, வர வர நீங்க ரொம்ப போய் சொல்றீங்க. இளவு சொன்னா போக மாட்டோமா? நாங்க தான் நேத்தே சொன்னோம்ல 150 வயசு கிளவி மண்டைய போட்டாலும் போறோம்னு. டேய் உங்க அப்பத்தா சத்தியமா சொன்னா நம்புங்கடா. டேய் இங்க பாரு துண்டு போட்டு தாண்டவா. நீங்க பந்தலே போட்டானா நம்ப மாட்டோம். செய்யுங்கடா செய்யுங்க. இப்ப சடங்கான புள்ளியே போன் பண்ணி நான் சடங்காயிட்டே எனக்கு பந்தல் போடுங்கன்னு சொன்னாத்தே நம்புவீங்களா? இருக்கட்டும்டா இருக்கட்டும். நீங்க என்ன கண்டிஷன்ல வேலைக்கு தந்துருக்கீங்கிறது எனக்கு தெரியும்டா. பாக்குறேன்டா நீங்க எப்படி சம்பளம் வாங்குறீங்கறத பாக்குறேன்டா. அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் ஆடுது? ஆர்டர் பெருசு அதே ஆடுது. டேய் அந்த ஆள் சீரட் எடுத்து பத்து வச்சா நம்பிடுதாடியே. துக்க விடுதாண்டா மயில்ச்சி எடுத்து போட்டுக்கிருக்க ஒருத்தே. இங்க பாரு, நீங்க வேணா நம்பாம இருக்கலாம், முதலாளி நான் நம்புறேன். என்ன ஆட்டம் நிட்டு வச்சே? நீங்க கிளம்புறீங்களா? அதான் கொண்டாடா அப்பளத்தை. இன்னும் வாங்க வந்து கேப்பேன். திங்கிறதுலே இரு. தள்ளி இல்லுங்க நின்றுக்கிட்டு சும்மா. அந்த பன்னீர் பொம்மை எடுத்து போங்கடா. கேள வீட்டுக்கு எதுக்கு சொன்னா நம்புங்கடா. சடங்கு போடா போடா கருப்பு தூக்குடா. கொலகார பயலுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்கடா. டேய் ஏ மாப்பிள்ள பணம் வாட வருது. இந்த வீடு தான் போல இருக்கு. ஏய் விருமா நான் சொல்லல ஒரு வேலை கணப்பாரு. இளவு வீடு தாண்டா அது. ஏய் சும்மா இருக்கியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. வா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வீடு பெருசா இருக்கு. அதான் உனக்கு ஒப்பா சொல்லி கேட்க மாட்டேங்குது. நேத்துக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே. பெருசு எப்ப ஆச்சு? காலையில 11 மணிக்கு ஆச்சப்பா. நான் சொல்லல. தாத்தா என்ன வயசு இருக்கும்? 12 வயசு இருக்கும். ரொம்ப சின்ன வயசா இருக்கு மாப்பிள்ள. ஆமாடா 112 இருக்கு போங்கடா. இது நேற்று எப்படி ஆச்சு? ஏதோ போய் கேக்குறான் கூப்பிட்டவையா. என்னடா இம்புட்டு கோவமா இருக்கு இந்த கேள்வி? தானடா கேட்டேன். கேள்வி இந்த அடி அடிக்குது. டேய் ஓன சொன்னது உண்மைதான்டா, அங்க பாருடா. ஏய் மாப்பிள்ள கிளறியே அடிச்சிச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியுதுடா. டேய் நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, நீ கேக்கல. நானும் இன்னைக்குன்னு பார்த்து நான் பவுடர் கூட அடிக்கலடா. சும்மா வரலடா. நான் நீ குளிக்க கூட இல்லடா. ஏய் ரெடியா மாப்பிள்ள? சூட். டேய் பந்தல பின்பக்கம் மட்டும் போட்டா போதும்டா. சாரப்படி காத்து இப்போ சமஞ்சுனரோ பச்சமோல குருத்துன்னு பழுத்திடுனரோ காட்டுக்குள்ள கருவப்பூ பூத்திடுனரோ கண்ணசைக்கும் கன்னிப்பூ படாமலே முகத்தழகி வாடி பட்டி இடு பழகி வாசத்தோட விளைஞ்சிருக்கிறா. கேலி பக்கம் போன காத்து திரும்ப வந்து பார்க்க சொல்லி பார்வையால கட்டி இழுக்கிறா.